வெல்கம் டு வாடாமலை சமையல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸ்லிங்க பூந்தி லட்டும் மிக்சரும் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பூந்தி லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ கடலை மாவு, 1 கிலோ சர்க்கரை, 3/4 லிட்டர் பால், அரை லிட்டர் தண்ணி, முந்திரி, திராட்சை, பாதாம், கல்கண்டு, பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, நெய் 1/4 லிட்டர், ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரை கிலோ அளவு இருக்கிற கடலை மாவை சேர்த்திக்கலாங்க. அது கூடயே 1 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பேக்கிங் சோடா மாவோட நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம இதை கலக்கிக்கலாங்க. அது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற 3/4 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம மாவை நல்லா தண்ணி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பாலோட அளவு ஒவ்வொரு மாவை பொறுத்து மாறுங்க. நம்ம பால் ஊற்றி செய்கிறதுனால நம்மளுக்கு திருப்பதி லட்டு டேஸ்ட்லேயே இருக்குங்க. மாவு எந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம மாவை நல்லா கரைச்சாச்சுங்க. நம்ம கையில் எடுத்து ஊற்றியில் இந்த பக்குவத்தில் இருந்ததுன்னா நம்மளுக்கு மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க. அடுத்தது சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் 1 கிலோ அளவு சர்க்கரையை சேர்த்திக்கலாங்க. அதுக்கு அரை லிட்டர் அளவு தண்ணி. நம்ம இந்த அளவில் செஞ்சோம்னா நம்மளுக்கு பூந்தி நல்லா ஊறி வர்றது கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதையை கொதிக்க வைக்கணுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம இடையில எடுத்து செக் பண்ணி பார்க்கல நம்மளுக்கு அந்த பிஸ்கு பதம் தான் இருக்குங்க. இன்னும் நல்லா கம்பி பதம் வரல. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்த கம்பி பதம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஓட்டைகள் அதிகமாக இருக்கிற கரண்டி எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்தி லேசாக நம்ம கரண்டியில் தேய்ச்சி விடணுங்க. நம்ம ரொம்ப அமுத்தி தேய்ச்சோம்னா பூந்தி நம்மளுக்கு ஒட்டி போயிடுங்க. இந்த மாதிரி லேசாக கரண்டி படாத மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சி விடணுங்க. மிச்சம் இருக்கிற மாவை கரண்டியிலேருந்து நம்ம உடனடியாக நம்ம தொடச்சி எடுத்துடணும். இல்லாட்டி ஓட்டைகளில் அது காஞ்சிருச்சுன்னா அடுத்த ரவுண்டு நம்ம போடையில் பூந்தி நல்லா வராதுங்க. இப்போ இந்த பூந்தி நம்ம மிதமான தீயில தாங்க நம்ம வேக வச்சு எடுக்கணும். நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு மீடியம் கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ இந்தளவு கலர் வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அதை நம்ம எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துடலாங்க. நம்ம கரண்டியை வச்சு ரொம்ப தேய்க்காதனால பூந்தியெல்லாம் நல்லா மொட்டு மொட்டாக இந்த மாதிரி கிடச்சிருக்குதுங்க. அது உடனடியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்திடலாங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவுகளையுமே லேசாக நம்ம தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து நம்ம பூந்திகளை பூரா பொரிச்சு எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்திடலாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் கரண்டியை மட்டும் மறக்காமல் க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. அப்போ தான் அடுத்த டைம் பூந்தி போடையில் கரெக்டாக விழுகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொதியெல்லாம் அடங்கிருச்சுங்க. கலரும் கரெக்டாக இருக்குது. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ கலர் கரெக்டாக இருக்குங்க. நம்ம இதையும் எடுத்து உடனடியாக சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்திடலாங்க. அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மிதமான தீயில வச்சு இதை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்து தனியாக தட்டத்தில் வச்சுக்கலாங்க. அடுத்தது திராட்சை. இதெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்திக்கலாங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க.
நம்ம அடுத்தது பாதாம் போட்டு, இது பாதாம் வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. பொறுமையாக நம்ம வந்து லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாதாம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு போட்டிருக்கிற பூந்தி வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகோட அளவோடு இப்போ கரெக்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம 1 கிலோ அளவு சர்க்கரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்துருக்குறோங்க. இப்போ இந்த பூந்திகளெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் கலவையை உள்ளே சேர்த்திடலாங்க. அது கூடயே 4 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய் வந்து மிக்சியில் அடிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கல்லில் வச்சு நம்ம தட்டி எடுத்துருக்குறோம். இது மாதிரி சேர்த்துனா தாங்க நல்லா சுவையாக இருக்கும். அது கூட ஜாதிக்காயை வந்து கொஞ்சமாக துருவி சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அது கூட நம்ம 1/4 லிட்டர் அளவு நெய் சொல்லியிருக்கிறோங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கையில் உருட்டையில் அழகாக உருண்டு வருங்க. நம்ம சொன்ன அளவுகளோடு செஞ்சோம்னா இந்த மாதிரி சூப்பரான லட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இது வந்து நம்மளுக்கு திருப்பதி லட்டு டேஸ்ட்லேயே வீட்டில் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/4 கிலோ கடலை மாவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா, 1 கப்புக்கு வந்து கருவேப்பிலை, 1 கப் வறுத்த வேர்க்கடலை, 1 கப் அவல், ஊற வச்ச தட்டைப்பயிறு 1 கப், 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை, 2 கட்டு பூண்டை வந்து நம்ம தோலோடு தட்டி வச்சுருக்குறோங்க. அது கூட வரமிளகாய் தூள். இப்போ 1/4 கிலோ அளவு இருக்கிற கடலை மாவில் 1 கப் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா தாங்க கட்டி வராதுங்க. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து ஊற்றையில் இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பூந்தி போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தது ஓமம் செய்யறதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு, அது கூட 1 கப் அளவு பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, நெய் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுமே
நம்ம வந்து ஓமத்தை வந்து ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்குறோங்க. அந்த தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. கடலை மாவுங்கிறதுனால நம்மளுக்கு அந்த கையில் வந்து ரொம்ப ஒட்ட தான் செய்யுங்க. இப்போ இந்தளவுக்கு மாவு பிணைஞ்சதுமே நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம மாவை வந்து உருட்டி வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கையில் எடுத்து இப்படி போட்டோம்னா முறுக்கு பொடியில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்குவத்தில் நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கணுங்க. இப்போ பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. அந்த எண்ணெயில் முதல்ல பூந்தி போடுறதுக்குள்ளார நம்ம வந்து அவலை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது பொட்டுக்கடலை. இதுவும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது வறுத்த வேர்க்கடலை. நம்ம பூந்தி போடுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்லயே இதெல்லாம் பொரிச்சிட்டோம்னா எண்ணெய்க்குள்ளார இதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பூந்தி போடையில் பூந்தி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது நம்ம இடித்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூண்டு. இது தோலோடு தாங்க சேர்த்திருக்கிறோம். பூண்டு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ளேவர் இறங்குங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிரை போட்டு பொரிச்சுக்கலாங்க. இது வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுப்பு மிதமான தீயில வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் மாதிரி பொரிச்சாதாங்க இது நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வரும். இப்போ கொதியெல்லாம் அடங்கிருச்சுங்க. நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்துருச்சு. அடுத்தது நம்ம மிக்சருக்கு தேவையான பூந்தியை போட்டுடலாங்க. இந்த மாதிரி ஓட்டை அதிகமாக இருக்கிற கரண்டியில் வந்து மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்துன மாவை வந்து நம்ம தேய்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கரண்டிகளை வச்சு தட்டி தான் விடணும். தேய்ச்சி விட்டோம்னா பூந்தி வந்து நல்லா உருண்டை உருண்டையாக நம்மளுக்கு கிடைக்காதுங்க. இப்போ இந்த தட்டத்தில் இருக்கிற மாவை உடனடியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் அடுத்த ரவுண்டு பூந்தி போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. மாவு காஞ்சிருச்சுன்னா பூந்தி வந்து நல்லா விழுகாதுங்க. இப்போ இந்த பூந்தி வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து கலரும் வந்துருச்சுங்க. இதே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து பூந்திகளாக போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க. கலரும் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்தால் தாங்க நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி எல்லாம் பொரிச்சாச்சுங்க. முறுக்கு பொடியில் வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கிற ஓம மாவை போட்டு இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துருக்குறோங்க. அது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, கடலை, பூண்டு, கருவேப்பிலை கலவையும் இருக்குதுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் செஞ்சு வச்சுருக்கிற ஓமப்பொடியை வந்து இந்த மாதிரி சேர்த்து நம்ம கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாங்க. அது கூடயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூந்திகளை சேர்த்திடலாங்க.
அது கூடயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல் கலவையை உள்ளே சேர்த்திடலாங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம இந்த மாதிரி கலக்கிலேயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஓமம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக உடஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிக்சர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. 1/4 கிலோ அளவு கடலை மாவு போட்டு செஞ்சதுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு மிக்சர் கிடச்சிருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.